ரோகிணி திருடுவாங்க, பொய் சொல்லுவாங்க, தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு என்ன வேணாலும் செய்வாங்கன்னு நமக்கு தெரியும். ஆனால் மனோஜையே வந்து கடைசியில் வந்து சிக்க வைக்கிற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கல. ஏன் அப்படின்னா வந்து அவங்க யாரை அடித்தாலும் சரி நம்ம வாழ்ந்தா போதும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள் தான். ஆனால் மனோஜ் கூட வாழணுங்கிறதுக்காக தான் இத்தனை பொய்யும் சொல்கிறேன், இவ்வளவும் பண்ணுறாங்க பொழுது மனோஜ் 3 லட்ச ரூபா பணத்தை இப்போ தான் வந்து கையில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அந்த சீட்டு பணமாக வேறு அதெல்லாம் வச்சு உள்ளார கொண்டு போய் வச்சா அந்த 3 லட்சத்தை தூக்கிட்டாங்க. தூக்கி இந்த பழியை யார் மேலே போட போகிறாங்க? அங்கேயே தங்கி இருக்க அந்த ராஜாராணி மேலே போட போகிறாங்க. ஸோ இப்போ அந்த ராஜாராணியை வந்து துரத்தி விடுறதோ இல்லை அவங்கள வந்து போலீஸில் பிடிச்சி கொடுக்குறதோ ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மனோஜ் இந்த உள்ளார கொண்டு போய் பணத்தை வைக்கும் பொழுது அந்த இடத்துல கரெக்டாக வந்து காஃபி எடுத்துகிட்டு ராணி வந்தாங்க. அவங்க பார்த்துருப்பாங்க இந்த லாக்கர் பின் எழுதுனதை, என்டர் பண்ணதை. அதே மாதிரி வந்து அந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் வேறு க்ளோஸ் பண்ணியிருக்காங்கன்னா இங்கேயே இருக்கவங்களால தான் முடியும். இவங்க 2 பேரும் தான் வந்து யார் ஊர் பேர் தெரியாதவங்க அப்படின்னு ஏதாச்சும் சொல்லி அவங்கள பழியை தூக்கி போட்டு உள்ளார தரல. ராணியையோ இல்லை ராஜாவையோ உள்ள தள்ளனோடனே மிச்சம் இருக்க ஒரு ஆள் நேராக கொடுன்னு இந்த வீட்டுக்கு வந்து நியாயம் கேட்டு வந்து அதை முத்துக்கு தெரிய வந்து முத்துவோ மீனாவோ சேர்ந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி கரெக்டாக அது காரணம் ரோகிணி தான் அப்படின்னு வேற ஒரு ப்ரூஃபை வச்சு கண்டுபிடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதில் ஏதோ ஒரு இதை வச்சு அவங்க வெளில எடுத்து போகிறது வரதுன்னு ஏதோ ஒன்று வச்சு கண்டுபிடிச்சாங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ரோகிணியுடைய திருட்டுத்தனம் மனோஜுக்கும் தெரிய வந்தால் அவ எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து பல விஷயங்கள் நடந்திருக்கு. மனோஜுக்கே தெரியாமல் இப்போ இந்த சிட்டிக்கிட்ட பேசின வரைக்கும் நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க. ஆனால் தன்னோட கடையில் தான் பணத்தையே வந்து திருடிருக்காங்க இவங்க அப்படின்னா அப்படி என்ன உனக்கு செலவு 3 லட்ச ரூபாய்க்கு? நீ யார் முதல்ல என்ன பண்ணுற அப்படிங்கிறத கேட்குற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். அதை எப்படி கொண்டு போக போகிறாங்கன்னு பார்க்குறது கொஞ்சம் ஆர்வமாக தான் இருக்குது. ஏன்னா புதுசாக ஏதாவது விஷயம் வந்துட்டு இருக்கு, மெயின் கதையை தவிர வேறு ஏதோ வருது. ஆனாலும் டிஆர்பி நம்பர் 1 இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் சிறகடிக்க ஆசையில் அந்த சைடில் வர ட்ராக்கை எப்படியாச்சும் இன்ட்ரெஸ்டிங் ஆக்கிடுறாங்க. அதையும் நம்மளை பார்க்க வச்சிடறாங்கிறது தான் வந்து அந்த ஸ்க்ரீன் பிளே டெக்னிக்கே நம்மளை இன்ட்ரெஸ்டிங் ஆக்கிடுது. ஸோ எப்படி போக போகுதுங்கிறத பார்க்கலாம். ரோகிணி இப்படி திருட்டுத்தனத்தை பண்ணுவாங்கன்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? ரோகிணி இதிலையாச்சும் மாட்டி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட உண்மைகள்லாம் வெளில வந்து அதுக்கப்புறம் கதையை வேறு மாதிரி கொண்டு போனால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை மாட்டாமல் கொண்டு போகிறதுனால தான் விறுவிறுப்பாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களாங்கிறத சொல்லிவிட்டு மறக்காமல் இடம்பொருள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் மெஜல் அப்படியே நம்மளோட இன்னொரு சேனலான இடம்பொருள் நவுல ஷார்ட்ஸ் ரிவ்யூலாம் வரும், அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.